தெனாலிராமன் கிராமத்திற்கு புறப்பட்டார். ஆனால் அரசவையாளர் போல அல்ல. அவர் நதிக்கரையை அடைந்த போது அதை பார்த்தார். பாலம் அல்லது அதன் சிதைந்த அவாசனம். கிராம மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கடக்க முயன்றனர். சிலர் தலையில் பொருட்களை சுமந்து, சிலர் ஆற்றில் இறங்கி உயிர் ஆபத்தில் சென்றனர். இது சரி செய்தல் அல்ல என்று தெனாலி மெதுவாக சொன்னார். இது அலட்சியம். அந்த பொறியாளரை அழைத்தார். ஒரு நல்ல நடைப்பயணம் போவோமா என்றார் சுலபமாக. எதையும் அறியாத பொறியாளர் சம்மதித்தார். அவர்கள் நடந்து நடந்து அந்த உடைந்த பாலத்தை அடைந்தனர். பாலம் உடைந்திருக்கிறது போல? பொறியாளர் பதட்டமாக சிரித்தான். இல்லை இல்லை, இது சரி செய்யப்பட்டது. தெனாலி அமைதியாக பார்த்தார். அப்படியானால் அதை பாதுகாப்பாக கடந்து காட்டுங்கள். பொறியாளர் தயங்கினார். வியர்வை வழிந்தது. அல்லது பணம்தான் சரி செய்யப்பட்டதா? உண்மை வெளிச்சம் கண்டது. பொறியாளர் மண்டியிட்டு விழுந்தார். அடுத்த நாள் அரசவை மீண்டும் கூடியது. பாலம் மாறவில்லை, இன்னும் உடைந்தேதான் உள்ளது. அரசவையில் அமைதி. பொறியாளர் ஒன்றையும் சரி செய்யவில்லை. இது உண்மையா என்று முழங்கினார். பொறியாளர் மன்னன் காலில் விழுந்தான். ஆம் மகாராஜா, பேராசையால் ஒரு கிராமமே துன்பப்பட்டது. உனக்கு தண்டனை வழங்கப்படும். அவர் கடுமையான தண்டனை அளிக்க உத்தரவிட்டார்.